வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் பல்லாக வெட்டி போட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் அப்படியே சாப்பிட்லாம். பச்சை மாங்காய் ஊறுகாய் செம்மையாக இருக்கும். வாங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். அதுவும் தயிர் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு அது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்து மிக்சியில் பொடியாக்கிக்கலாம். இப்போ அதே ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 மாங்காய் அளவுக்கு நான் ஊறுகாய் போட போகிறேன். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம பச்சை மாங்காய் பல்லாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 மாங்காய் நான் வெட்டி வச்சுருக்கேன். அந்த மாங்காவையும் போட்டுருங்க. போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நார்மலாக அந்த தனி மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையிலலாம் ஊறுகாய் வாங்கினா ஒரு நல்லா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், ரெட்டிஷாக அந்த மாதிரியே இருக்கும். அதுக்காகத்தான். ஆனால் சக்தி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வேக விடாமல் ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம அந்த வறுத்தோம் இல்லைங்களா கடுகும் வெந்தயமும் அந்த பொடியாக்கி அதை இறக்கத்துக்கு முன்னாடி போட்டுருங்க. அந்த மாங்காய் ஊறுகாயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான செம்ம கலர்ஃபுல்லான மாங்காய் ஊறுகாய் தயாராகிடும். ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ மாங்காய் சீசன் போயிட்டுருக்கு, விட்டுடாதீங்க. கண்டிப்பாக உடனே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம வீட்டில் செய்வோம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆந்திரா ரெசிபி சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. இது எல்லாருமே செய்வாங்க, இருந்தாலும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ இல்லைன்னா சுகரோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டான மாங்காய் ஊறுகாய் கிடச்சிடும். தயிர் சாதம் நல்லா சுட சுட நல்லா மசிச்சு அந்த தயிர் சாப்பாடு நிறைய தயிரும் பாலும் ஊற்றி செஞ்சுட்டு கூட இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட இந்த மாங்காய் ஊறுகாவை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டையும் செய்ய சொல்ல அது டேஸ்ட்டாக தானே இருக்கும். கண்டிப்பாக நல்லா ஆறின பிறகு காற்று போகாத ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம போகிற சுகர் தாங்க அதில் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தயாராகிடும்.